மாலையிலே இது இன்னொரு சபையினுடைய ஆண்டு விழா, அது ஐசிஎஃப் பக்கத்தில். ஸோ இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இந்த ஜெபங்கள் காலையில் கேட்டுக்கொண்டாங்க நிறைய பேர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, அதனால் கஷ்டம், வந்து போகிறதே கஷ்டம், எங்களுக்கு நடத்துகிறதும் கஷ்டம் இங்கே. அதனால் ஒரு சின்ன இந்த வெயில் காலம் முடியும் வரைக்கும் ஒரு 1-2 மாதங்கள் வரைக்கும் மாலையிலே தொடர்ந்து நடத்த விரும்புகிறோம். எனக்கும் காலையில் நடத்துவது கடினம், பல அலுவல்கள், பல காரியங்கள். எனவே மாலையிலே நீங்கள் வரும்படி அன்பாக கேட்கிறேன். இன்று மாலையின் ஜெபம் நடக்கும். வெள்ளிக்கு இந்த 1-2 மாதங்கள் வரைக்கும் காலை வேளையில் ஜெபம் நடத்துவோம். அதாவது இந்த வானிலை சொல்லுகிறது, வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான வெயில் இருக்குமா. வேலூரில் 108 டிகிரி நேற்றெல்லாம், அதனால் இன்னும் அதிகமாக வெயில் தாக்கம் இருக்கும். எனவே சற்று கடினம், சிரமம் பெறாமல் ஒரு மாலையில் வந்து செல்லும்படி உங்கள் அன்பை கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பலமுறை பேசப்பட்ட வசனம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:15. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் சொல்லுவோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனிக்கிறவைகள். எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுவோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமாயிருக்கிறது. இந்த நாளில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவஸ்தலத்தினுடைய மேன்மைகள். அதை குறித்து பேச விரும்புகிறேன். அந்த அதிகாரத்துக்குள்ளே ஒரு 7 ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். நம்பர் 1, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலம். என்னங்க, அதை அவர் குறிப்பிடுகிறார். எந்த ஸ்தலம் அல்ல, இந்த ஸ்தலம். அப்படியானால் காட் ஸ்பெசிஃபிக் தட். ஆண்டவர் சொல்கிறார், நல்லா கவனிக்கணும், எங்கு ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படும். அது உண்மை, அது மாறாத கருத்து. wherever you pray God will answer. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அது வேறு, இங்கே செய்யப்படுகிற ஜெபங்கள் வேறு. வீடுகளில் ஜெபிக்கலாம், ஆன்லைனில் கூட பிரசங்கம் கேட்கலாம், எங்கே வேணால் நீ ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த ஜெபத்தை விட தேவன் சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்கள். கரங்களை போய் சொல்லலாமா? அப்படியானால் தேவன் இந்த ஸ்தலத்தை முக்கியப்படுத்துகிறார். நீ கேட்கலாம், ஸ்தலம் ரொம்ப இடம் முக்கியமா? இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி தேவன் இடத்தை முக்கியப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.